السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتخذ الله إبراهيم خليلا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உண்டாவதாக. நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், ஐம்மாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய சங்கையான இந்த நேரத்திலே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நிறைவான அன்பும் அருளும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த துனியாவிலே மனிதர்களுக்கு மனிதர்களின் மூலமாகவும் தேவையை வைத்திருக்கிறார். எல்லா தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இறைவன் மனிதர்களுக்கு பொருளின் மூலமாகவும் தேவையை வைத்திருக்கிறான். அதே போல் மனிதர்களின் மூலமாகவும் தேவையை வைத்திருக்கிறான். அந்த தேவை பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக ஜோடியாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம். இப்படி பல்வேறு மனிதர்களுடன் தொடர்புடைய அந்த உறவுகளிலே முக்கியமான மனிதனுடைய உறவு நட்பு, நண்பன். ஒரு மனிதனுக்கு நண்பன் இல்லாதவர் என்று இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உலகில் நண்பர்கள் அதிகம். பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இல்லாமல் கூட பலர் இருக்கிறார்கள். உறவுகள் இல்லாமல், உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகிலே எல்லோருக்கும் இருக்கக்கூடியது நட்பு. நட்பு ஒருவருக்கு அவசியமும் கூட. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழராக தேர்வு செய்தான் என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்து நிசாவிலே வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை தன்னுடைய உற்ற தோழனாக தேர்வு செய்தான் என்று திருக்குர்ஆன் நமக்கு கூறுகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் நட்பு தேவை, நண்பர்கள் தேவை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழமை இருந்தது, அவர்களுடன் நபிமார்களுடன் இப்படி எல்லோரிடத்திலும் நட்பு இருந்தது, அவசியமும் கூட. அந்த நட்புக்கான உதாரணம், யாரை நட்பு கொள்ள வேண்டும், யாரை நட்பு கொள்ளக்கூடாது, எப்படி திருமணத்தினுடைய விஷயத்திலே கூறுவார்கள் அல்லவா, உதுகுலுல் ஜன்னத அன்தும், நீங்களும் உங்களுடைய துணையாரும் செய்து சுவனத்தில் நீங்கள் நுழையுங்கள். மறுமையில தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து சுவனத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படுமாம். அதே போன்று மனைவி மட்டுமல்ல, நண்பனுடைய உறவும் கூட, அது சுவனமாக இருந்தாலுமோ நரகமாக இருந்தாலுமோ மறுமை வரை ஒரு மனிதனுடைய நட்பு தொடரும் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது, திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள், கயவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பர்களுக்கும் உதாரணத்தை காட்டுகிறார்கள், கெட்ட நண்பர்களுக்கும் உதாரணத்தை காட்டுகிறார்கள். மஸலுல் ஜலீஸிஸ் ஸாலிஹி வ ஜலீஸிஸ் ஸூ, நல்ல நண்பர்களுக்கான உதாரணம், கெட்ட நண்பர்களுக்கான உதாரணம். கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீர், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரியை விற்கக்கூடியவர், அதாவது நறுமணங்களை, அத்தரை, நல்ல ஸ்மெல்லை, நறுமணங்களை விற்கக்கூடியவர் நல்ல நண்பனுக்கு உதாரணம். இரும்பு பட்டறையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பை ஊதக்கூடிய கொல்லனுக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள். இப்போ இந்த 2 உதாரணத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, நல்ல நண்பர்கள் இதற்காக சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸினுடைய விஷயத்திலே வருகிறது, நல்ல நண்பர் அவர் மூலமாக அந்த கஸ்தூரி இருக்கிறது அல்லவா, நற்மணம், நற்குணம், நற்குணத்தை உதாரணத்தை காட்டுகிறார்கள், அஹ்லாக்கை உதாரணத்தை காட்டுகிறார்கள், இபாதத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள். நல்ல நண்பன் கஸ்தூரியை விற்கக்கூடியவன், அவனிடத்திலிருந்து கஸ்தூரியை இலவசமாகவும் நாம் பெறலாம், அல்லது விலை கொடுத்தும் வாங்கலாம். நம்மளுடைய நண்பர்கிட்ட தெரிஞ்ச ஒரு நண்பர் கஸ்தூரி மனம் விற்று கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட இருந்து உரிமையாக கேட்டும் நாம் வாங்கலாம். அவர் விற்று அந்த விற்றதில் மூலமாக நாம் பணத்தை கொடுத்தும் வாங்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த கடையில் அவருடைய இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம இருந்தால் அந்த கஸ்தூரியோடைய நறுமணம் ஸ்மெல்லாச்சு நம்ம மேலே ஒட்டிக்கும். அத்தர் கடையில் இருக்கக்கூடியவங்க அத்தர் பூசணும்னு அவசியம் இல்லை, அந்த கடையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்மெல் கிடைக்கும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணம். அப்போ நல்ல நண்பர், ஒன்று அவருக்கு பணம் கொடுத்து வாங்கலாம், அல்லது நண்பர் கொடுக்கலாம், மூன்றாவது அந்த நறுமணமாவது அவருக்கு தொற்றிக்கொள்ளும். இதற்கு தான் உதாரணம் காட்டுகிறார்கள். அந்த நல்ல நண்பன் அன்பளிப்பாக குர்ஆனுடைய வசனங்களை கற்றுத்தரலாம், ஹதீஸ்களை கற்றுத்தரலாம், துஆக்களை கற்றுத்தரலாம், நல்ல பழக்கங்களை கற்றுத்தரலாம். இப்படி தானாக நண்பர் கற்றுத்தருவார், நல்ல நண்பர். ரெண்டாவது, நீயே காசு கொடுத்து அந்த அத்தரை வாங்கலாம், அந்த கஸ்தூரியை வாங்கலாம். அதற்கான உதாரணமாக நாம் அந்த நண்பரையோ அல்லது அந்த நண்பர் நம்மையோ தொழுகைக்கு அழைக்கலாம், இபாதத்துக்கு அழைக்கலாம், நல்ல ஒழுக்கங்களுக்கு அழைக்கலாம், பிறருக்கு உதவக்கூடிய மனமாக நம்மை அழைக்கலாம், குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு நமக்கு அழைக்கலாம். இப்படி நாம நற்குணங்களை வாங்கக்கூடிய நண்பராகவும் இந்த கஸ்தூரியை விற்கக்கூடியவர் இருக்கிறார். மூன்றாவது, இது ரெண்டுமே இல்லை, அவரும் நமக்கு தரல, நம்மளும் அவர்கிட்ட வாங்கல, இருந்தாலும் அந்த ஸ்மெல் நம்ம மேல ஒட்டிக்கிறது மாதிரி நல்ல நண்பருடன் இருந்தால் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருடைய கேரக்டர் தானா நமக்கு வந்துடும். நல்ல நண்பர் கூட இருக்கிறாரு, தொழுகைக்கு அவர் அழைக்கல, ஆனா அவர் போறாரு, தானா அவரும் கூட சேர்ந்து போய் தான் ஆகும். நீ மட்டும் பள்ளிவாசல இரு, நான் வெளியே நிக்கிறேன்னு ஒரு நண்பர் சொல்ல மாட்டான், உண்மையான நண்பர் சொல்ல மாட்டான். பிறருக்கு அநீதம் நடக்கிறது, ஒரு நண்பர் அந்த அநீதத்தை தட்டி கேட்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய நண்பர் அவரும் சேர்ந்து தட்டி கேட்பார். ஒரு நன்மையிலே சேரும் பொழுது அந்த வாசனை எப்படி தொட்டிக்கொள்கிறதோ அதே போன்று ஒரு நல்ல நண்பனுடைய பேச்சு, அவருடைய ஒழுக்கம், அவருடைய ஆடை, அவருடைய ஈமான், இதெல்லாம் அந்த அத்தர் வியாபாரியினுடைய அத்தர் நறுமணம் எப்படி நம் மீது ஒற்றிக்கொள்கிறதோ அதே போன்று நல்ல நண்பருடைய இந்த அஹ்லாக் என்ற குணங்கள் எல்லாம் ஒற்றிக்கொள்ளும். இது நல்ல நண்பனுக்கு உதாரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கெட்ட நண்பருக்கு உதாரணம் கொல்லன், இரும்பு பட்டறையில் இருக்கக்கூடியவன். அவங்கிட்ட இருந்து 2 தான் கிடைக்கும். ஒன்று, அந்த இரும்பு பட்டறையில் இருக்கும் பொழுது அவன் அந்த நெருப்பில ஊதும் பொழுது நம்முடைய ஆடை எரியலாம் சில சமயங்களிலே, அல்லது அந்த இரும்பினுடைய அந்த துர்நாற்றம் நம் மீது தானாக தொற்றிக்கொள்ளலாம். இது 2 தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணங்களை சொல்கிறேன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொய் குணம்,
அவரிடத்தில் இருக்கக்கூடிய கோல் குணம், பிறரின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, கெட்ட பழக்கங்கள், கெட்ட சவகாசங்கள், போதை பழக்கம், பெண்ணடிமை பழக்கம், இப்படி பல்வேறு குணங்கள் அந்த கெட்ட கொல்லனிடத்திலிருந்து எப்படி வருகிறதோ அதே போன்று கெட்ட நண்பரிடத்திலிருந்து வருகிறது. எனவே நல்ல நண்பர்களுக்கான உதாரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். கெட்ட நண்பர்களுக்கான உதாரணத்தையும் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். இதில் தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நண்பர்களை, தீய நண்பர்களை தேர்வு செய்ததற்கு பிறகு அதனுடைய பின்விளைவு துனியாவில் மட்டுமல்ல மறுமையிலும் அது தொடரும். மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே புலம்புபவர்கள் இருக்கிறார்கள். மறுமையிலே நிறைய புலம்புகள் இருக்கிறது. பாவம் செய்தவர்கள் எல்லாம் நிறைய புலம்புவார்கள். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கலாமே, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் அல்லாஹ் கிட்ட கேட்பான் மனிதன். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாத்தி, இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கிடைத்திருந்தால் நிறைய அமல்லாம் செய்வேனே, நான் மண்ணா பிறந்திருக்க கூடாதா, மனுஷனா பிறந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஒரு மண்ணா பிறந்து, இப்படி நிறைய புலம்பல்கள் இருக்கிறது. அந்த புலம்பல்களுடைய வரிசையிலே யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இவனை நண்பனா நான் எடுத்துக்காம இருந்திருக்கலாமே, இவன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காம இருந்திருக்கலாமே என்று மறுமையில் புலம்புவான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே அந்த மறுமையில் புலம்பும் அளவிற்கு அந்த நட்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய நட்பை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஒழுக்கங்களை திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்கிறது. அதில் முதல் விஷயம் சூரத்து கஹஃபிலே நாம் ஓதக்கூடிய போது வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இறைவனுடன் அழைக்கக்கூடியவர்கள், அவர்களுடன் தோழமை, அவர்களுடன் நீங்கள் பொறுமையாக இருங்கள். எல்லா நேரத்திலும் இறைவனை நினைவு கூற வேண்டும். நண்பர்களுக்கு மத்தியிலே பல்வேறு குணங்கள் இருக்கும். நண்பர்கள் சிரித்து பேசுவார்கள், பழகுவார்கள். அவர்கள் தொழில் ரீதியாக இருக்கும், ஆன்மீக ரீதியாக இருக்கும், அரசியல் ரீதியாக இருக்கும், 1008 வகையான நட்புகள் இருக்கட்டும். ஆனால் எல்லா நேரத்திலும் அந்த நட்புடன் சேர்ந்து அல்லாஹ் இருக்க வேண்டும். தவறு செய்யும் பொழுது அந்த நண்பர் இது தவறு என்று தடுக்க வேண்டும். எனவே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுபவருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நண்பர் எப்படியோ அப்படித்தான் நம்ம, அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. அது வெறும் சாதாரணமான விஷயம் அல்ல. தீனுடைய விஷயத்திலும் ஒரு நண்பன் எப்படியோ அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நண்பர் எந்த தீனிலே, எந்த மார்க்கத்திலே, எந்த கொள்கையில இருக்கிறாரோ அதே தீனிலே தான் இவரும் இருக்கிறார். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பன் தந்தூர் பல் எந்தூர் அஹதுக்கும் மின், யாரை நீங்கள் நண்பராக தேர்வு செய்கிறீங்களோ அவங்கள நல்லா பார்த்துக்குங்க, பார்த்து தேர்வு செய்யுங்க. தீனுடைய விஷயத்திலே சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர் என்ன தீனில் இருக்கிறார், என்ன மார்க்கத்தில் இருக்கிறார், என்ன அஹ்லாக்கில் இருக்கிறார், என்ன அகீதால இருக்கிறார், அதில் தான் நீங்களும் இருக்கிறீங்க. அப்போது நல்ல தீனில் இருக்கக்கூடியவரை, நல்ல அஹ்லாக்கில் இருக்கக்கூடியவரை, நல்ல கொள்கையில் இருக்கக்கூடியவரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். யாருடன் நாம் தோழமை கொள்கிறோம்? தொழுகைக்கு அழைக்கக்கூடியவர்களா அல்லது தேநீருக்கு அழைக்கக்கூடியவர்களா? தேநீருக்கு அழைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, தொழுகை நேரத்திலே தேநீர் கடைக்கு அழைக்கக்கூடியவர்களை சொல்கிறோம். குர்ஆன் ஓத அழைக்கக்கூடியவர்களா அல்லது செல்போனிலே மூழ்கும் அளவிற்கு நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய நட்பு அதனுடன் இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு நம்மை அழைத்து வரக்கூடிய நண்பரா அல்லது புத்தம்புது படங்கள் வந்துவிட்டது திரையரங்கத்துக்கு செல்ல வேண்டிய அந்த கூட்டத்தை செல்லக்கூடிய அப்பேற்பட்ட நட்பா என்பதையெல்லாம் நாம் நமக்குள்ளே சிந்தித்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நண்பர்களுக்கு மத்தியிலே 1008 பழக்கங்கள் இருந்தாலும் தொழுகையும் சரி, குர்ஆனும் சரி, பள்ளிவாசலும் சரி, இதனுடன் ஒரு மனிதன் எப்பொழுதும் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நட்பு தான் ஒரு மனிதனுக்கு அவசியம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகீதாவை, இந்த தீனை முதலில் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது நட்பு. முதல் விஷயம், முதல் நபர்
அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியை தாண்டி அடுத்து ஒருத்தர் வருகிறாரு. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நண்பர். அதனால தான் சஹாபாக்களை தமிழிலே நாம் எப்படி மொழிபெயர்ப்போம்? சஹாபாக்கள் என்பது அரபி சொல் அல்லவா? தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம்? நபி தோழர்கள். நபி தோழர்கள். இந்த குருவுக்கு இருக்கக்கூடிய சிஷியர்கள் அல்ல, சஹாபாக்கள் சிஷியர்கள் அல்ல, நபி தோழர்கள். நபி தோழர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. திருக்குர்ஆனே அவர்களை நண்பர் என்று தான் சொல்கிறது. திருக்குர்ஆன் இஸ் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. சூரத்து தௌபா அல்லாஹ் சொல்லுகிறான், ஹிஜ்ரத் பயணத்தின் பொழுது குகையில இருக்கும் பொழுது கொஞ்சம் கீழே குனிஞ்சா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பயப்படும் பொழுது இது யகூலு லிசாஹிபிஹி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான அபூபக்கருக்கு, ஃப்ரெண்டு, சஹாபின்னு சொல்லல, சிஷியர்னு சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய நண்பரான தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான முன்மாதிரி நண்பர் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா நேரத்துக்கும் ஒரு நண்பருக்கான முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கும் பொழுதும் சரி, நம்ம இல்லாத போதும் சரி, நம்ம பற்றி தவறாக பேசக்கூடாது. அதுதான் உண்மையான நண்பருக்கான உதாரணம். நிறைய பேர் நம்ம இருக்கும் பொழுது நம்மளை நல்லா பேசுவாங்க, புகழ்வாங்க, இவரை மாதிரி ஆள் இல்லை, என்னுடைய உற்ற தோழர், பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவர் மாதிரி எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடையாதுன்னு போனதுக்கப்புறம் பின்னாடி புறம் பேசுவார்கள், பலா கழுவார்கள், அல்லது இவர் சொல்வதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மேராஜின் பொழுது நாம் சொல்லியிருக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வெளியூருக்கு சென்று திரும்பும் பொழுது காபிர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு துருப்புச் சீட்டு மாட்டிவிட்டது. என்ன? உமது தோழரான முஹம்மது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் மேராஜுக்கு சென்றாராம், வானத்தை பார்த்தாராம், பூமியை பார்த்தாராம், 7 வானங்களை கடந்தாராம், சொர்க்கத்தை கண்டாராம், நரகத்தை கண்டாராம், அல்லாவை கண்டாராம், இது எல்லாம் ஒரே ஒரு நொடியில் நடந்ததாம், இதையெல்லாம் நீ நம்புகிறாயா கேட்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்பிக்கொண்டே இருந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நண்பர். இப்ப இதையும் நம்புறியா? இப்ப இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு காபிர்கள் எல்லாம் வராங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடுத்த நொடி சொல்றாங்க, வானத்திலிருந்து தினந்தோறும் அவருக்கு வஹி வருவதை நான் நம்புகிறேன், இதையும் நான் நம்புகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஹிஜ்ரத் பயணம் எப்பேற்பட்ட பயணம்! அவர்களுடைய தலையை வெட்டுவதற்கு ஊர் முழுவக்க சன்மானம் கொடுக்கப்பட்டது. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் அறிவிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ்வுடன் தானே சென்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே ஒரு நண்பர் முன் இருக்கும் பொழுதும் சரி, இல்லாத பொழுதும் சரி, அவரை உண்மைப்படுத்த வேண்டும். எல்லா துன்பத்தினுடைய நேரங்களிலும் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் என்ற பெயரிலே காசு இருக்கும் பொழுது, பதவி இருக்கும் பொழுது, புகழ் இருக்கும் பொழுது, நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இருப்பார்கள். ஆனால் கஷ்டம் என்று வரும் பொழுது அவர்கள் அவர்களுடைய மனம் போன போக்கிலே சென்று விடுவார்கள், நண்பருடன் இருக்க மாட்டார்கள். இது நல்ல நண்பனுக்கான உதாரணம் அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் தன்னுடைய வீட்டிலே அல்லாஹ் ரசூலை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து தபூக்கினுடைய போரிலே கொட்டினார்கள். நல்ல நண்பனுக்கான உதாரணம் பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆபத்தினுடைய நேரத்திலும் சரி, பின்னால் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் சரி, எல்லாத்துக்கும் உதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். நண்பர்கள் பல ரகம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கிறார்கள். வீட்டுக்கு போறாங்க, மறுபடியும் வராங்க, மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க, மறுபடியும் வராங்க. இதே மாதிரி 2-3 வாட்டி நடந்துகிட்டே இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்னம்மா என்ன ஆச்சு, போறீங்க வரீங்கன்னு கேட்கிறாங்க.
அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாயகமே, நான் வீட்டுக்கு சென்றேன், உங்களை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் தேடியது, உங்களை பார்க்க வந்தேன், மீண்டும் சென்றேன், மீண்டும் என்னுடைய உள்ளம் தேடியது, வந்தேன், இப்படியே இந்த 3 வாட்டி நடந்ததை சொல்றாங்க. நாயகமே, ஒன்று எனக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ் கிட்ட போயிடுவீங்க, அல்லது உங்களுக்கு முன்னாடி நான் அல்லாஹ் கிட்ட போயிடுவேன். எனவே அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துடணும். காரணம், நீங்கள் எல்லாம் அம்பியாக்கள், நபிமார்கள், உயர்ந்த தரஜாவிலே இருப்பீர்கள், நான் உங்களை பார்க்க முடியாமல் போகிவிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, மனசே, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க கூட தான் மறுமையில் இருப்பீங்க. யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் தான் மறுமையில் இருப்பீர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்த ஹதீஸ்கள் 2, ரொம்ப அதிகமான நிகழ்ச்சிகள் 2. ஒன்று, எப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தார்களோ அந்த நிகழ்வு. 2வது, எப்போ இந்த ஹதீஸை சொன்னார்களோ அந்த நேரம். காரணம், எங்களுடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். இப்போ நண்பனை பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுடன் இருந்தார்கள் சஹாபாக்கள். அந்த நட்பை நாம் எப்படி கொள்ள வேண்டும், எந்த காரணத்துக்காக? நிறைய ரீதியாக இன்னைக்கு நட்பு இருக்குது. இன்னைக்கு பணம் இருப்பதனால் நட்பு கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பதவி இருப்பதனால் சரி அவங்க கூட ஒரு கான்டாக்டில் வச்சுப்போம், என்னைக்காச்சும் நமக்கு யூஸ் ஆவார், அந்த காரணத்திற்காக நட்பு வைத்துக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய வகையான நட்புகள் இருக்கிறது. ஆனால் வைக்கக்கூடிய நட்பும் சரி, ஒருவரை நண்பராக தேர்வு செய்வதும் சரி, ஒருவர் மீது நாம் கோபம் கொள்வதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக யார் ஒருவர் மீது நட்பு கொள்கிறார், ஒருவர் மீது கோபம் கொள்கிறாரோ, மறுமையிலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளே அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக, என்னுடைய கண்ணியத்தின் மீது காரணத்தை கொண்டதற்காக நேசித்தவர்கள் யார், அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள் யார் எப்படின்னு கூப்பிட்டு, அல் யௌம அதில்லுஹும் ஃபி தில்லி யௌம லா லித்து இல்லா தில்லி, இந்த மறுமை நாளில என்னுடைய அந்த அர்ஷினுடைய நிழலை நான் தருகிறேன். யாருக்கும் நிழலே இல்லாமல் ஓடும் பொழுது, அந்த திகைத்த நிலையில இருக்கும் பொழுது, தாகித்த நிலையில இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய அந்த நிழல் கிடைக்கக்கூடிய அந்த 7 பேர்ல அல்லாஹ்வுக்காக நல்ல நண்பரை தேர்வு செய்தவர், அல்லாஹ்வுக்காக தீய நண்பரை விட்டவர் அதில் சேர்றார். தீய நண்பர்களை அல்லாஹ்வுக்காக விட்டுறணும், நல்ல நண்பர்களை அல்லாஹ்வுக்காக தேர்வு செய்யணும். ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லவா, மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக கோபப்படுகிறாரோ, வ அஅதா லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ, மனஅ லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக தடுக்கிறாரோ, ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் அவருடைய ஈமானை நிறைவு செய்து விட்டார். நம்முடைய எல்லா காரியங்களும் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். மன் அஹப்ப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒருத்தரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அது நண்பராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜோடியை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஜோடியாக, மனைவியாக, கணவனாக, ஒரு பெண் கணவனாக, கணவன் மனைவியை தேர்வு செய்யும் பொழுதும் சரி, அஹப்ப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இவருடன் நாம் நட்பு கொண்டால், தோழமை கொண்டால், என்ன வழி தவறதில்லை, விடமாட்டார். தொழுகைக்கு என்ன அழைச்சிட்டு போவார். இவர் கூட நம்ம இருந்தால் தவறு செய்யும் பொழுது நம்மளை தடுப்பார். இவர் கூட நம்ம இருந்தால் தொழுகைக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போவார். நல்ல பயான கேட்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஹலால் ஹராமை பேணுவார். அப்படின்றதுக்காக ஒருவரை நட்பு கொள்ளுதல், அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்ளுதல். இவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நற்குணங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கிறது. அப்போ யார் ஒருவர் மன் அஹப்ப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்கிறார், அப்கப லில்லாஹ், ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கலாம், சின்ன வயசுலேருந்து நண்பர், ஆனால் என்ன
தவறான செயல்கள், குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், பெண்ணினுடைய பழக்கம், ஆபாச பழக்கம், வட்டியினுடைய பழக்கம், ஹராமுடைய பழக்கம், அவர் கூட இருந்தால் கொஞ்ச காலத்தில் நம்மகிட்டே அது வந்துடும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸின் போல தான் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த கெட்ட நண்பனுடைய அந்த தீய பழக்கங்கள் ஒன்று நம்ம கிட்ட வந்துடும். 2வது, அவர் நண்பர் என்பதனால் சில நேரங்களில் அவர் செய்யக்கூடிய தவறை நாம் நியாயப்படுத்துவோம். நான் சிகரெட் பிடிக்கலை, நான் தண்ணி அடிக்கலை, என் ஃப்ரெண்டு தான் பிடிக்கிறோம். அவன் இருக்கும் பொழுது அந்த சபையிலே நாமும் இருப்போம். அது ஒரு தவறு என்று நாம் கருத மாட்டோம். நான் போக போக அப்படி ஆகும். எனவே இப்படிப்பட்ட ஹராமுடன் கலந்த அந்த நண்பரை அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும்ன்றாங்க. அவர்கள் மீது கோபப்படணும் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரிந்த ரொம்ப நட்பு, ஆனால் அல்லாஹ்வினுடைய காரணத்துக்காக மனசில் நியத்து வச்சுக்கணும், வேற காரணம் இல்லை. யா அல்லாஹ், இவர் கூட இருந்தால் நான் கெட்டு போயிடுவேன், இவர் கூட இருந்தால் உன்னுடைய தீனை நான் பின்பற்றுவதற்கான சூழ்நிலை இல்லை, அதனால் இவருடன் நட்பை நான் விடுகிறேன். அல்லாஹ்வுக்காக கோபப்படுவது, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறது. நல்ல விஷயம் எது கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது தர்மமாக இருந்தாலும், உறவுகளுக்காக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்காக கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறது. ஒன்றை செய்யாம தடுக்கிறதுக்கான காரணம் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். இப்படி இந்த 4 ஒருவர் யாரிடத்தில் இருக்கிறதோ ஈமான், அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது என்று பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த 4 குணங்களும் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு நண்பருக்கு செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கிறது. பார்த்தால் சலாம் சொல்லுதல், தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதல், அவருடைய ஜனாசாவை பின்பற்றுதல், இதெல்லாம் பொதுவாக இருந்தாலும் குறிப்பாக ஒரு விஷயம் இருக்கிறது. அவருடைய நல்லது கெட்டது இரண்டிலும் பங்கு கொள்ள வேண்டும். நல்லது கெட்டது இரண்டிலும் பங்கு கொள்ள வேண்டும். அவர் நம் முன் அவர் இருந்தாலும் சரி, நம் முன் அவர் இல்லை என்றாலும் சரி, அவருக்கு நல்லதை நினைக்க வேண்டும். இந்த 2 குணங்கள் ஒரு நண்பரை நாம் தேர்வு செய்யும் பொழுது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நவீன உலகத்திலே நண்பர்களால் உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நல்ல பையன்பா, நல்ல கேரக்டரில் இருந்தான், சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தான், பூரா கெட்டு போயிட்டான். இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். எனவே சேரக்கூடிய நண்பர்களை நாம் சரியான முறையிலே தேர்வு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த டிஜிட்டல் உலகிலே இன்னைக்கு பார்த்து பழகி கொள்ளக்கூடிய நண்பர்களை விட இன்னைக்கு டிஜிட்டலில் அதிகமாக நண்பர்கள் அதிகமாகிட்டாங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய இணையதளங்கள். இப்போ இந்த நட்புகளையும் நாம் நல்ல முறையிலே தேர்வு செய்ய வேண்டும். அந்த நண்பர்கள் தான் நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய துருப்புச் சீட்டாகவும் இருக்கிறார்கள், நரகத்தினுடைய புதைக்குழியில் தள்ளக்கூடிய அபாயமாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷான் வ தஆலா நம்முடைய நண்பர்களை எல்லாம் நல்ல அஹ்லாக்குடன் ஆக்குவானாக. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் அனைவரையும் நல்ல குணத்துடனும் நம்மையும் நல்ல குணத்துடனும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.